தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்குட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாட்சிமிகு இறைப்பற்றுடன் அறிக்கையிடும் நாங்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்தும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பை, திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்மின் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றுள்ளார். பல புதல்வரை பெற்றவர்களோ தனியால் ஆகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. மக்கள் அனைவருக்கும் அரசே, திருச்சபையின் மூளை கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதரை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 46 முதல் 56 முடிய. மரியா கூறியது: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாசிக்க கேட்ட
மரியாவினுடைய இந்த சிறிய பாடல் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களினுடைய வரலாற்றையே இரத்தின சுருக்கமாக தந்து விடுகிறது. அன்னை மரியாவின் இந்த பாடலின் ஒவ்வொரு வரியிலும் இஸ்ரேல் மக்களினுடைய வரலாறு எதிரொலிப்பதை பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் இனம் ஒடுக்கப்பட்ட இனமாக இருந்தது. இந்த இஸ்ரேல் என்ற இந்த இனத்தை ஒடுக்கிய இனங்களும் பல இனங்கள் இருந்தன. எகிப்தியர், பாரசீகர், கிரேக்கர், பாபிலோனியர் இவர்கள் இஸ்ரேல் இனத்தை ஒடுக்கிய இனங்களாக இருந்தன. இந்த ஒடுக்கிய இனங்களினுடைய படை வலிமையை, செல்வ வலிமையை பார்க்கிற பொழுது அவை அழிவுக்கு வரும் என்று யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு மகத்தான படைபலம், பணபலம் உடைய இனங்களாக இந்த இனங்கள் இருந்தன. அதே நேரத்தில் எகிப்தியர்களுக்கு அடியில், பாபிலோனியர்களுக்கு அடியில் ஒடுக்கப்பட்ட அடிமைத்தன நிலையில் இருந்த இஸ்ரேல் இனம் துளிர்த்து எழும் என்று கூட யாரும் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதுதான் நடந்தது. ஒடுக்கிய இனங்கள் ஒளிந்து போயின. ஒடுக்கப்பட்ட இஸ்ரேல் இனம் அனைத்து இனங்களை காட்டிலும் மேலே உயர்ந்து நின்றதாக நாம் பார்க்கிறோம். இவை அனைத்திற்கும் காரணம் யார்? இறைவன் மட்டுமே, வேறு யாரும் இல்லை என்பதுதான் அன்னை மரியாவினுடைய இந்த பாடலினுடைய சுருக்கமாக இருக்கின்றது. அன்பு மக்களே, அன்னை மரியா இறைவன் தன்னுடைய வாழ்க்கையிலே, இஸ்ரேல் இனத்தாரின் வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்து இறைவனை போற்றி புகழ்கின்றார். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார் என்று பார்க்கிறோம். முதல் வாசகத்தையும் பார்க்கிற பொழுது அன்னா இறைவன் தனக்கு பரிசாக கொடுத்த சாமுவேலுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். அவர் கொடுத்த பரிசையே இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கலாம். பிறருடைய ஒடுக்குதலுக்கு, ஓரங்கட்டப்படுதலுக்கு நாம் உள்ளாகி இருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் அன்னை மரியாவை போல மனம் தளராது நம்பிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவினுடைய பின்புலத்தை பார்க்கிற பொழுது அவர் பல கஷ்டங்களை, கடினங்களை தாண்டிதான் முன்னுக்கு வந்ததாக, அவர் தன்னுடைய வாழ்வில் முன்னோக்கி பயணித்ததாக பார்க்கிறோம். மீட்பின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு அவருடைய உள்ளத்தில் இருந்த குழப்பங்கள் ஏராளம். நான் எவ்வாறு இந்த சமூகத்தை கடந்து வரப்போகிறேன், எவ்வாறு இதனை நான் தாங்கப் போகிறேன் என்கின்ற வேதனைகள், குழப்பங்கள், கேள்விகள் அவருடைய மனதிலே இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வல்லமையை, துணையை நம்பி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பயணிக்க ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இறைவன் என்னை கைவிட்டு விட மாட்டார். எப்படிப்பட்ட ஒடுங்கிய நிலையில் இருந்தாலும் இறைவன் என்னை கைதூக்கி விடுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அண்ணா தனக்கு குழந்தை பேறு இல்லாமல் கடினப்பட்டு கொண்டிருந்த, பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி இருந்த அந்த நேரத்திலும் இறைவன் மீதான நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஆலயத்திலே இறைவனிடத்திலே மண்டியிட்டு தன்னுடைய நம்பிக்கையை இறைவன் பால் வைத்து தன்னுடைய வேண்டலை அவர் எழுப்பினார். அதன் விளைவாக சாமுவேலை பெற்று கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே துன்ப துயரங்களுக்கு, இன்னல்கள், இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்கிற பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். ஒடுக்கப்பட்ட இஸ்ராயேல் இனத்தை ஆண்டவர் உயர்த்தியது போல நம்மையும், நம்முடைய வாழ்வையும், நம்முடைய ஒடுங்கிய நிலையையும் ஆண்டவர் உயர்த்தி, எந்த இடத்திலே நாம் ஒடுக்கப்பட்டோமோ, யாரால் ஒடுக்கப்பட்டோமோ அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அன்னையைப் போல நாமும் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது பதிய வைப்போம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும்
உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பு மக்களே, கடந்த வாரத்தில் 5 நாட்களாக நம்முடைய பங்கிலே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் உங்களுடைய நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். எனவே இதற்காக ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருளடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலே வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.